அடுத்ததா காமன் டெஸ்டிங் அண்ட் சர்டிபிகேஷன் சென்டர்ஸ். இதுலயே பொதுவா சோதனை மற்றும் தர சான்றிதழ் மையங்கள் வந்து அமைக்கப்படுறதுனால சர்வதேச தரத்திலான ஆடைகளை வந்து திருப்பூர்லயே வந்து பரிசோதனை செய்து இது வந்து ஏற்றுமதிக்கு தயார் அப்படிங்கிற ஒரு முத்திரையை வந்து இங்கேயே குத்த முடியும். இது அமெரிக்க வாடிக்கையாளர்களுடைய ஒரு நம்பிக்கையை பெறுவதற்கு கண்டிப்பா உதவும். அமெரிக்கா விதிச்சிருக்கிற அதிக வரியால திருப்பூருடைய ஒரு ஆடையின் விலை $10 $16 உயர்ந்திருக்கு. இதை ஈடுகட்டுறதுக்கு உற்பத்தி செலவு குறைக்கப்படுது. நவீன இயந்திரங்கள் அதுபோக உள்நாட்டு மூலப்பொருட்கள் மூலமா நம்ம வந்து உற்பத்தி செலவை குறைக்கும் போது வரி விதிப்பையும் மீறி நம்ம இந்திய ஆடைகள் உலக சந்தையில போட்டி போட முடியும் அப்படிங்கிறதும் இதன் மூலமா சாத்தியமாகும். அமெரிக்காவோட வரி சுமையை குறைக்கிறதுக்கு சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா கையெழுத்தான அந்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நம்ம திருப்பூருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். அமெரிக்காவில் இழந்த நஷ்டத்தை ஐரோப்பிய சந்தையில 0% வரி மூலமா நம்ம ஈடுகட்ட முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கூட எழுந்திருக்கு. திருப்பூர் தான் வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய 10 லட்சம் தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பை காக்கிறதுக்கு இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் காலப்போக்கில் ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வட்டி மானியம் மற்றும் மின் கட்டண சலுகை மாதிரியான கூடுதல் கோரிக்கைகளை எல்லாம் வந்து அரசு இப்போ நிறைவேற்றினாங்க. அப்படிங்கிற பட்சத்துல திருப்பூர் மீண்டும் இந்தியாவுடைய டாலர் சிட்டியாவே ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். Month 2.0 to modernize the upgrade the textile skilling ecosystem through collaboration with industry and academic institutions. Samarat 2.0 இது ஒரு upgraded skilling ecosystem. 1 மில்லியன் இளைஞர்களுக்கு AI driven fiber technology மற்றும் modern manufacturing பற்றிய பயிற்சியை வந்து கொடுக்க போறாங்க. நான்காவது டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ். உலக அளவுல போட்டித்தன்மை வந்து அதிகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு நிலையான ஜவுளி மற்றும் ஆடை தொழில்களை வந்து மேம்படுத்துறதுக்கு இது வந்து ஒரு முயற்சியா மேற்கொள்ளப்பட இருக்கு. அதுக்கப்புறம் மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வந்து துவங்குறதுக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள போறாங்க. ஐந்தாவது நேஷனல் ஹேண்ட்லூம் மற்றும் ஹேண்டிகிராஃப்ட் ப்ரோக்ராம். தற்போது இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வலுப்படுத்துறதுக்காகவும் நெசவாளர்கள் அதுபோக கைவினையாளர்களுடைய அந்த இலக்கு சார்ந்த ஆதரவை உறுதி செய்யறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கு. மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் அதாவது காதி கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களை வலுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் இந்த திட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க.